ஹாய், என்னோட நேம் பிரசாத். எக்ஸல் ஸ்கூலிங்கில் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸலோட வெரி பேசிக் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் லெஃப்ட் டாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டோ சேவ்னு இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கிறது எக்ஸல் வெர்ஷன் 2024. அதில் தான் உங்களுக்கு ஆட்டோ சேவ் இருக்கும், பழைய வெர்ஷனில் இருக்காது. இந்த ஆட்டோ சேவ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணிங்கன்னா இது எனேபிள் ஆகும். எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆட்டோ சேவ் எனேபிள் ஆகும். எப்படி ஆட்டோ சேவ் ஆகுதுன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி உங்களோட லோக்கல் சிஸ்டத்தில் மட்டும் கிடையாது. இது உங்களோட க்ளவுட் சர்வர் இருக்குல்ல, ஒன் ட்ரைவோட இதில் ஒரு பேக்கப் சிங்க் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆட்டோ சேவ் எனேபிள் ஆகும். அந்த க்ளவுட் அக்கௌண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ சேவ் எனேபிள் ஆகும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, லோக்கலில் நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படியும் உங்களுக்கு சிஸ்டம் கிராஷ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இட் வில் ஆஸ்க், உங்களுக்கு அதை ரிட்ரீவ் பண்ணுறோமா வேண்டாமா அப்படின்றது கேட்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பட்டன். இது நம்ம இந்த சேவ் பட்டனுக்கு நம்ம ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சேவ் கொடுக்கும், ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் சேவ்டு இன் யுவர் உங்களோட லோக்கல் ட்ரைவில் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எப்படி சேவ் பண்ணலான்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறோம். இப்படி கேட்குது. மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரும். இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் ட்ரைவில் சேவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ சேவ் எனேபிள் ஆகும். அதே மாதிரி பிசி இந்த கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுமா, இல்லை வேறு எங்கன்னா சேவ் பண்ணுமா, இல்லை ப்ரௌஸ்னால் உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் என்னென்ன உங்களோட கம்ப்யூட்டரில் என்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதெல்லாமே காமிக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எங்கே போய் நான் சேவ் பண்ணணும் இந்த ஃபைலை அப்படின்றது. உங்களோட டாக்குமெண்ட்டில் எங்கே வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் புக் ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷன் இது .xlsx. பழைய ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா XLSXன்னு தான் இருக்கும். புது ஃபைல்லாம் XLSXன்னு இருக்கும். இதை வேறு ஃபார்மேட்டில் மாற்றணும் ஃபைல் டைப்னால் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த ஃபைல் மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக, இந்த மாதிரி நிறைய ஃபைல் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஃபைலை டைப் டிஃபால்ட்டாக அது ஒர்க் புக்குன்னு இருக்கும், அதோடது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது புக் ஒன்றுன்னு சேவ் பண்ணாமல் உங்களோட கண்டென்ட் என்ன இருக்கோ, என்ன நீங்கள் அதுக்குள்ளே சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டிங்கன்னா நாளைக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் டே 1 வீடியோன்னு கொடுத்துருக்கேன். தென் கோயிங் டு கிளிக் சேவ். இங்கே டூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே இந்த ஜென்ரல் ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. பாஸ்வேர்டு யூ கேன் செட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபைல் சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆனாக இருக்குது. ஏன்னா நான் ஒன் ட்ரைவ் அக்கௌண்ட் இது பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஆட்டோ சேவ் ஆனாக இருக்குது. இப்போ நான் என்னென்ன பண்ணுறோன்னு, நான் இடையில நம்ம நார்மலாக கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை. சேவ் பண்ணும்போது சிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் இதுவில் கூட உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய ஹியூஜ் டேட்டா ஆகும்போது இந்த ஆட்டோ சிங்க்னால என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகும் ஒர்க் பண்ணுறது. அப்போது பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, எந்த ட்ரைவில் உங்களுக்கு ஆட்டோ சேவ், அதாவது மை டாக்குமெண்ட் டெஸ்க்டாப்லாம் ஆட்டோ சேவ் ஆகும். சரியா, அதில் இல்லாமல் நீங்கள் வேறு ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வேணும்னா நீங்கள் மை டாக்குமெண்ட் மூவ் பண்ணால் சிங்க் ஆகும். உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்றதுனால அப்போ அந்த டைமில் மட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் ஃபைல்ஸ் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வேறு டாபிக் போகிற மாதிரி இருக்குது. வில் மூவ் டு திஸ் அகைன். ஓகே, ஆட்டோ சேவ் பார்த்தாச்சு. அடுத்தது சேவ் பார்த்தோம். அண்டுன்னா நம்ம எதனா டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. இப்போ இங்கே எதனா நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ டைப் பண்ணதெல்லாம் நார்மலாக இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 1 by 1 இப்படி போகும், ரிவர்ஸ் ஆகும். ஓகே, அதேமாரி கண்ட்ரோல் ஒய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்வர்ட். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். எனவே நான் இங்கே சும்மா டைப் பண்ணுறேன். உங்களுக்கு சேவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் +S கொடுப்பீங்க.
அண்டோக்கு Ctrl+Z கொடுப்பீங்க. ஓகே, ரீடோக்கு Ctrl+Y கொடுப்பீங்க. இப்போ இதில் நம்ம கொடுத்தது எல்லாமே கீவேர்டில் 1 by 1 போகிறதுக்கு. பட் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டது அப்படின்னு சொல்ல போனால், இந்த அண்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் see நம்ம இவ்வளோ நேரம் பண்ண லாக்ஸ் இருக்குது. நம்ம இதுலேருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் டக்குன்னு we can jump into that. அந்த இடத்துக்கு போகலாம், நம்ம டக்குன்னு அந்த இடத்துக்கு போகலாம். அதேமாதிரி ஃபார்வேர்டும் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒன் ஷாட்டில் நம்ம போக முடியும். சரியா, நான் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டினியூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.